ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டேஸ்டியான ஹெல்த்தியான பப்பாயா அண்ட் சப்போட்டா வச்சு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஜூஸ்னு சொல்ல வேணாம், மில்க் ஷேக். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது அவ்வளோ கலர்ஃபுல்லாக திக்காக இருக்குது அப்படின்னு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன், 6-7 சப்போட்டா எடுத்திருக்கேன். பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் பறித்தது, நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி சப்போட்டா எங்கள் அம்மா கொடுத்தது. ஸோ இதில் வந்து நான் சப்போட்டா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பல்ப்பை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி பப்பாயாலையும் வெளியில் பார்க்க உங்களுக்கு பச்சை கலரில் தெரியுதா பப்பாயா, பட் ஆனால் நல்லா உள்ளே பழுத்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரகம் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சேன்னா வீடியோ பெருசாக போயிடும். நமக்கு தேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வின்டர் டைம், அதனால் வந்து சில்லுன்னு இல்லாமல் நம்ம வந்து ஐஸ் க்யூப் சேர்க்காமல் செய்ய போகிறோம். அதுக்காக இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம சம்மர் டைமில் செய்யும்போது ஐஸ் க்யூப் போட்டு செய்யலாம். நம்ம சம்மர் இல்லாமல் வின்டர் சீசனில் மற்ற நேரத்தில் வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஐஸ் க்யூப் சேர்க்காமல் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி, சப்போட்டாவில் வந்து பிசு தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் லாஸ்ட்டாக செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு. ஸோ பப்பாளி ஜூஸ் வந்து செய்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கொஞ்சமாக பீசஸ் கட் பண்ணி போடுங்க, மீதியெல்லாம் ஸ்பூனால் அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து போடுங்க. அப்போ எடுக்கும்போது நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பால் சேர்க்க போகிறதுனால வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன், அந்த பாலுக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்ட்டு. பால் வந்து ஒரு 100 ml நான் எடுத்திருக்கேன். ஒரு பப்பாளிக்கு தாராளமாக நீங்கள் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பப்பாயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் வந்து 1-2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் இங்கே வந்து நான் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஐஸ் க்யூப்பை அவாய்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் க்யூப் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சம்மர் டைமில் மட்டும் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துப்பேன். ஏன்னா அந்த ஆல்ரெடி இந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து நேச்சுரலாக சில்னஸ் இருக்குது, அதுவே கரெக்டாக இருக்கும் இந்த குளிருக்கு. அதுக்காக தான் இதை நான் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு பியூரி மாதிரி இருக்கும். தென் அங்கங்கே 1-2 பீஸ் இருக்கும், அதை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அரைக்கும் போது அதே மாதிரி அரைங்க. அதுக்காக தான் நான் வந்து மிக்சியில் கட் பண்ணி போடும்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு சிலதை கட் பண்ணி போடுங்க, ஒரு சில அப்படியே வந்து மீதியை ஸ்பூனை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க அப்படின்னு. ஸோ மீதியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். அளவாக சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா கூலிங்காக இருக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா 1 ஹவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கூலிங்க்கு தகுந்த மாதிரி அது நார்மலாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்போட்டா வந்து ஜூஸ் வந்து பார்க்கலாம். இந்த சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா மேலே தோல் வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்ததுனால நான் தோலெல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து தோலெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும், ஷைனிங்காக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்துப்பேன், சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு. இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சப்போட்டா ஆல்ரெடி ஸ்வீட் அதிகமாக இருக்குது, இதுலேயே நான் வந்து பால் சேர்க்குறதுனால அதுக்கு ஈக்குவலாக ஆகணுங்கிறதுக்காக அளவாக சுகர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஜூஸாக இருந்தாலும் சுகர் சேர்க்கலைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை. இதில் வந்து ஒரு 7 பழத்துக்கு ஒரு 200 mlக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா என் பையனுக்கு இது வந்து நான் கொடுக்க போகிறேன். பப்பாயா ஜூஸும் என் பையன் சாப்பிடுவான், பட் ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக. சப்போட்டா ஜூஸ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பால் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது அப்படின்னா. அப்போ நம்ம இதை வந்து என்ன சொல்லலாம், மில்க் ஷேக்னே சொல்லலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி க்ரீமியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்லாம் சேர்ப்பாங்க மில்க் ஷேக்கில். நம்ம இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு வெறும் பாலை வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வச்சே நம்ம வந்து இது மாதிரி திக்காக நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம வந்து சேர்க்குற மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டிங்க அப்படின்னாலே இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து 3-in-1 பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸாக எடுத்துக்கலாம், மில்க் ஷேக்காக எடுத்துக்கலாம், ஃப்ரீசரில் வந்து ஒரு கப்பில் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட வந்து நியூ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுருக்கேன்னா அதை ரெண்டையுமே இப்போ நான் வந்து ஸ்பூனை வச்சு ஃபில் பண்ணுறேன். அதையும் நோட் பண்ணுங்கள். சைடில் நான் சொல்லக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதே மாதிரி யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கக்கூடாது அதுவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பப்பாயா வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. பப்பாயா வந்து யார் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டாலும்
ஸோ பப்பாயா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா கொடுக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் தடுக்கும், உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து உங்களுக்கு சரி பண்ணும். அதில் பீரியட் டைமில் வரக்கூடிய அந்த பெயின் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பப்பாயா. அதே மாதிரி உங்களுடைய போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி உங்களுடைய பிளட்டில் வந்து சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு ஃப்ரூட்னே சொல்லலாம் பப்பாயா. இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், அலர்ஜி ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஆகலாம். ஸோ அதே மாதிரி யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்காதீங்க, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்போட்டாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, போனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும். உங்களுக்கு வந்து இதில் ஸ்வீட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், லிமிட்டாக சாப்பிடுங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதோ டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிடாதீங்க சப்போட்டா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், யார் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.